வெல்கம் டு ஸ்ரீ சம்ரித்தி ரெசிபீஸ். இன்றைக்கி எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. நான் 3 பாக்கெட் நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த தண்ணியில் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது இப்போது வேகுது. அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போது வெந்துருச்சா பார்ப்போம். நூடுல்ஸ் வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு ஒரு வடிதட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வடிதட்டில் போட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது மேலே ஊற்றிடுங்க. தண்ணி எதுக்கு சேர்த்தனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போது அது மேலே கடாயும் வச்சுட்டேன். கடாய் சூடாயிடுச்சு. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா பெருசாக கட் பண்ணி போடுங்க. இப்படி போட்டால் கொஞ்சம் லேயராக பிரிஞ்சு அழகாக தனித்தனியாக வந்துடும். வதங்கிடுச்சு பாருங்கள். அந்த லேயர்ஸ்லாம் தனியாக வந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. அது கூட கொஞ்சம் குடமிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. பாருங்கள், அதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். பார்த்தீங்களா? இப்போது மேகி மசாலா ஒரு பாக்கெட் எடுத்து அது கூட போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எதுக்குன்னா கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வேறு டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே நூடுல்ஸில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது டொமேட்டோ சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3 முட்டை எடுத்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் குடமிளகா அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்துருச்சு. இப்போது முட்டை எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த முட்டையை மிக்ஸ் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி வந்துச்சு. பார்த்தீங்களா? இது கூட இப்போது வடித்து வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதை இந்த முட்டை தொக்குட்ட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சில்லு தண்ணி எதுக்கு ஊற்றுறேன்னா அந்த இது ஒன்றோட ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்தேன். படிக்கிறப்போ அது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை
தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸ் மேலே சேர்த்துருக்கேன் பாருங்கள். சுவையான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே.